Friends. Hi guys. Hello guys. இன்னைக்கு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஜிடி வெர்சஸ் கேகேஆர். கேகேஆர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜெயிக்கவே தெரியாது, எனக்கு வந்து ஜெயிக்கவே பிடிக்கவே இல்லை ரேஞ்சில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பாசிபிலிட்டியும் அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. அதனால நான் வந்து இன்னைக்கு ஜிடி பக்கம் சாயறேன். ஜிடி வந்து கேகேஆரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு சாம்பியன் சைடா தெரியுறாங்க அவங்க கம்பேர் பண்ணா. ஸோ அதனால இன்னைக்கு ஜிடி தான் வின் பண்ணுன்றது என்னுடைய கணிப்பு. ஃபௌசியா நீங்க நினைக்கிறீங்க? கேகே கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு மேட்ச் தோத்துறாங்க. சோ இதுக்கு மேல கன்ஃபார்ம் அவங்க ஜெயிச்சு ஆகணும். சோ அதனால இன்னைக்கு கன்ஃபார்ம் அவங்க ஜெயிப்பான்னு தோணுது. அதே மாதிரி ஜிடி வேற கான்சிக்யூட்டிவ் 2 wins கழிச்சு வராங்க. சோ அதனால கேகே கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பாங்க. பட் ஐபிஎல் வந்து தொடர்ந்து 8 மேட்ச் தோத்த வரலாறுலாம் இருக்கு. எங்களுக்கு ஆர்சிபிக்கே இருக்கு. பட் ஸ்டில் இப்போ வர சீசன்ல இப்போ வர பீரியட் ஆஃப் டைம்ல கேகே தான் ஜெயிப்பாங்க எனக்கு தோணுது. ஓகே ஓகே. ஆரிஃப் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு கேகே தான் என்ன தோணுது. அவங்க தோத்துட்டு நல்ல டீமா தர்றாங்க, ஆனா அப்பவும் எப்படி தோக்குறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே தோத்துருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. கேகே அதை மேட்ச் பண்றாங்க தோணுது. சிஎஸ்கே கிட்டே தோத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய டீமா இருப்பாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. சிஎஸ்கே சாதாரண வின்மென்ட்ல 32 runs victory, big margin. அதான் சொல்றேன், அவங்க கிட்டே தோத்துறாங்க, அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. என்னது ஃபர்ஸ்ட் டீம் இன் ஐபிஎல் 2026. சரி இப்போ யாரை ஃபீல் பண்றீங்க? கேகேஆர் தான். ஆமா சரி ஓகே. இவரு கேகேஆர் சொல்றாரு, நீங்களும் கேகேஆர் தான். நான் தான் வந்து ஜிடி பக்கம் நிக்கிறேன். இப்போ லக்கி பால் என்ன ஃபீல் பண்ணுதுன்னு பாத்துடலாம். ஜிடி கேகேஆர் லக்கி பால் வந்து கேகேஆர் தான் சொல்லியிருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க 2 பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.